சிந்து பைரவி பிரமு சிந்து வந்து சிவாவை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை சிவா பார்த்துட்டு உடனே சிவா இருந்துட்டு ஒரு நிமிஷம் இரு சிந்துன்றாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எதுக்காக என்னை இந்த அளவுக்கு நீ அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றாங்க. நீ என்னைக்குமே கேன்டீனுக்கு வந்து சாப்பாடு எனக்கு போட்டு சாப்பிட வச்சுட்டு தான் நீ போவ, ஆனால் இன்னைக்கு அது பண்ணல, என்ன ஆச்சுன்றாங்க. இல்லை எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு டாக்டர், அதனால தான்றாங்க. என்னது கஷ்டமாக இருந்துச்சா, அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தானே தெரியுன்றாங்க. சொல்லாமல் உனக்குள்ளே வச்சுட்டு இருந்தா அது எப்படி சொல்லு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், சொல்ல போறியே இல்லையே சிந்து, என்ன பிரச்சனை அப்படின்னுவாங்க. இல்லை நீ மகாத்துக்கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன்றாங்க. அவங்க சொன்னாங்கல்ல, நீ ஃப்ரெண்டு மாதிரி பழகி அவளை நீ ஏமாற்ற போறியா, கஷ்டப்படுத்த போறியான்னு சொன்னாங்க. அதெல்லாம் உண்மை தானே டாக்டர்ன்றாங்க. நீ என்னை இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நினைக்கல டாக்டர், அப்படி இருக்கும்போது நம்ம நல்லா பழகிட்டு கடைசியில் அதோடைய வழி ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான் இப்போ இருந்தால் நானே விலகிக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன்றாங்க. லூசு சிந்து, இதுக்கான இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்றாங்க. ஆமாம் டாக்டர், நான் சொன்னேன் என் அம்மா கிட்ட அப்படின்ட்டு. இல்லை என் அம்மாவை தானே பேசிட்டு இருந்தாங்க. ஆமாம், அப்படி இருக்கும்போது நான் தான் சொன்னேன், அப்படி எப்படி நீ சொல்லலான்றாங்க. என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா சிந்துன்றாங்க. இல்லை டாக்டர், அத்தை அப்படி பேசிட்டு இருந்தாங்களா, ஒருவேளை அதுதான் உண்மையாக இருக்குமோன்னு நான் நினச்சேன். அம்மா பேசின மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, நீ இதுக்கெல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணாத, நம்மளை ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டேன், கஷ்டப்படுத்த மாட்டேன் சிந்துன்றாங்க. சிந்துவுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க சிவா. சிந்து அதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.